ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நான் என்ன தகவல் சொல்ல போகிறேன்னா, இப்போ நம்மளுக்கு வெயில் அதிகமாயிடுச்சு, சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய எலக்ட்ரானிக் தேவைகள் ஏசி, ஃப்ரிட்ஜு, அப்புறம் ஃபேனு இது மாதிரி வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கோ இல்லை வந்து ஓடாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் இருந்திருப்போம் குளிர்னால. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும். உடனே நம்ம வந்து சர்வீஸ்க்கு கூப்பிடுவோம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏசியில் கேஸ் காலி ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. இந்த கேஸுன்ற விஷயம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, சர்வீஸ்க்கு வர எல்லாருமே சொல்லுவாங்க. நட்டு லூஸாக இருந்துச்சு, அதனால் கேஸ் காலி ஆயிடுச்சு, கேஸ் வந்து ஓட்டை விழுந்துருச்சு, அதனால் ஆயிடுச்சு. ஏன் அப்படி ஆச்சுன்னு கேட்டால், ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி ஒரு குளம் இருந்துச்சு இருக்கு இல்லையா, அதோட பாதிப்பு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கடற்கரை காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஏதோ ஒரு இஷ்யூ கேஸ் காலி ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஸ்கேமு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கடற்கரையில் கடலுக்குள்ளே நான் வாழ்ந்திருக்கேன். எங்கள் வீட்டில் ஏசி, அந்த பழைய ஏர் கண்டிஷன் சொல்லுவாங்க தெரியுமா, விண்டோ ஏசி, அது நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். 24 ஹவர்ஸ் ஓடிச்சுன்னா கூட அது எந்த பிரச்சனையும், இந்த கேஸுன்ற பிரச்சனை எனக்கு இங்கே தான் இந்த மாதிரி கேள்விப்படுறேன் நான். இது என்ன இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் வந்து அவங்க வந்து சர்வீஸ்க்கு வந்து தொட்டுட்டாங்கனாலே மினிமம் 4000 5000 கரெக்ஷன் பண்ணுறாங்க அவங்க. ஓகேவா? அதனால் அவங்க ஏதாவது ஒரு இஷ்யூ சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அது உண்மை கிடையாது, ஸ்கேம் அது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கம்பெனி கால் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்கள வந்து வர சொல்லுவீங்க சர்வீஸ். ஆக்சுவலாக அவங்களும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ சொல்கிறப்ப நீங்கள் மெயில் அனுப்புங்க கம்பெனிக்கு. நீங்கள் எந்த கம்பெனி ஏசி வாங்கினீங்களோ அவங்களுக்கு மெயில் அனுப்புங்க. அதுதான் கரெக்டான விஷயம். நீங்கள் மெயில் அனுப்புனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க தகவல் எல்லாமே சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா இது எனக்கு நடந்திருக்கு. நான் பழைய ஏசி தான் அப்படி சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு நான் வந்து புது ஏசி மாற்றினேன். புது ஏசி மாற்றின அடுத்த 6 மாதத்துலேயே எனக்கு வந்து ஏதோ சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு பார்க்க சொன்னால் அவங்களும் அதே தான் சொன்னாங்க. கேஸ் காலியாச்சு. புது ஏசியா, எப்படியா கேஸ் காலியாகும்னா, இல்லை அந்த மாதிரி குளம் இருக்குதுல்ல பக்கத்தில், அதனால் இப்படி ஆயிருக்கும் மேடம், அதனால் நீங்கள் கேஸ் மாற்றணும், இவ்வளோ ஆகும் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு டவுட் வந்து தான் நான் மெயில் போடுறப்ப அந்த மாதிரி ஒரு இஷ்யூ எந்த ஏசியிலையுமே நடக்காது அப்படின்றத விஷயத்த சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ கம்பெனிக்கு நீங்கள் மெயில் அனுப்புனீங்கன்னா உங்களுடைய பொருள் தப்பிச்சுக்கும். உங்களுடைய வருமானத்தில் இல்லைன்னா பாதி அவங்க சர்வீஸுன்ற பேரில் வாங்கிட்டு போயிடுவாங்க. இன்னொரு இஷ்யூ என்னான்னு கேட்டிங்கன்னா, ஃபேன் எல்லார் வீட்லேயுமே வாங்குறப்ப நல்லா ஸ்பீடாக ஓடும். அதுக்கப்புறம் பார்த்தா வந்து ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். அதுக்கு ரீசன் வந்து அது கண்டென்சர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. அது வந்து அழுக்கு படிகிறப்ப வந்து அது வெயிட் ஏறி அந்த ஃபேன் சுத்தாமல் போயிடும். அதனால் நீங்கள் ஃபேனை க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் இப்போதைக்கு இஷ்யூ. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு ஃப்ரிட்ஜு விஷயமும் தான். அதனால் நீங்கள் அவசரப்பட்டு யாரும் கேட்குறாங்கன்னு நீங்கள் பணம்லாம் செலவு பண்ணாதீங்க. இதை வந்து நீங்கள் கம்பெனிக்கு மெயில் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கம்பெனிலேருந்து வந்து பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் ஆக்சுவலாக சர்வீஸ் சென்டருக்கு நீங்கள் மெயில் போட போகிறேன் நான் கம்பெனிக்குன்னு சொன்னாவே ஆட்டோமேட்டிக்காக இல்லை நாங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணுறோன்னு சொல்லிடுவாங்க அவங்க. பாருங்கள், நீங்கள் நடக்கும் அது. அதனால் எல்லாருமே உஷாராக இருங்க மக்களே. சம்மர் கேம்ப்பு, ஓகேவா? சம்மரில் வந்து நீங்கள் பண்ணுற இந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய பணத்தை அடிச்சிட்டு போயிடும். எந்த கம்பெனியுமே வந்து கம்மியான கேஸோடையோ ரிப்பேரான பொருளையோ விற்கிறது கிடையாது. அதுக்கு தான் அவங்க 50,000-60,000 சொல்லிட்டு வாங்குகிறாங்க. ஓகேங்களா? இவங்க சர்வீஸுன்ற பேரில் நம்மக்கிட்ட சுரண்டுறாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. நன்றி.